இப்போ வந்து பிரேக்கப்ன்றதே இப்போ உள்ள காலகட்டம்ல பெருசா பாதிக்கலன்னே நான் சொல்லுவேன். ரெண்டு பேருமே சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோன்ற ஒரு உறவுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உக்காந்துருக்கன்னா உன் லைஃப்ல இதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. இப்போ இருக்க ஜெனரேஷன் வந்து கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப்ல கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்களா? அதனாலதான் பெண்கள் இப்ப திருமணம் பண்றதுக்கே பயப்படுறாங்களே. திருமணம்னாலே கமிட்மெண்ட் தானே. இப்போ யாருக்கிட்டையுமே என்னால் அக்செப்டன்ஸ் பண்ணி போக முடியாது, அடாப்ட் ஆக முடியாது, நான் போன போக்கில் தான் நான் போவேன்னா மேரேஜ் லைஃப்குள்ளே என்டர் ஆகக்கூடாது. மேரேஜ் லைஃப்ன்றது டோட்டல் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். ஒன்று அடையாளப்படுத்திக்கிட்டு இந்த உலகத்தில் நீ ஒரு லெவலில் சாதிச்சுட்டு வரலன்னா இந்த உலகம் ஒன்றை மதிக்காது. இதனால இந்த டிஸ்டர்பன்ஸ்னால நான் என்னுடைய முன்னேற்றம் ஏதாவது பாதிச்சிருச்சா? பாதிக்காம இருந்தா சந்தோஷம். பாதிக்குதுன்னா முதல்ல அதை பிரேக்கப் பண்றதுக்கு துணியாதன்னு தான் சொல்லுவேன். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எமோஷன் சார்ந்த இல்லை உளவியல் சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. அண்ட் இன்னைக்கு முக்கியமாக என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு காதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா, இல்லை அந்த காதல் வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு ஏதோ நம்ம வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு உளவியல் சிக்கல்களும் ஒரு சிலருக்கு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இது சார்ந்து தான் பேச போகிறோம். இதுக்காக நம்ம கூட உளவியல் நிபுணர் டாக்டர் துர்கா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். இப்போ ஒரு பிரேக்கப்ல இருக்காங்க. பிரேக்கப் ஆகி ஒரு சில மாதங்கள் இல்லை ஒரு சில வருஷங்களுக்குள்ள அடுத்து ஒரு காதல் வருது அப்படின்னா வந்து ஒரு சிலருக்கு முதல்ல வந்து அதை ஏத்துக்கிறதுக்கே முடியாது. அது ஏன் அப்படி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வருது? ஏன்னா அந்த முதல்ல ஏற்பட்ட பிரேக்கப் இருக்கு இல்லையா, அதை சரி பண்ணிக்கணும்ல. அந்த அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை சரி பண்ணணுமா இல்லையா? ஏற்கனவே அந்த ஒரு காயத்துல இருப்பாங்க, அதை ஹீல் பண்ணணும் அவங்க. அப்படின்றப்போ அதை என்ன விஷயம் ஹீல் பண்ணணும்னு பார்த்தா அதே மாதிரி இன்னொரு லவ்ல விழுறது தான் அவங்களுக்கு ஹீல் பண்ணும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சடனா இன்னொரு லவ்ல ஃபாலோ ஆகுவாங்க. ஆனா அது நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமான்றத புரியறதுக்கும் அதுக்கும் ஒரு டைம் எடுக்கும். பட் இதுதான் ப்ராக்டிக்கல். இதை தவிர்க்க முடியுமா அவங்க அப்படின்னாலும் ஒரு மெச்சூர் பர்சனாக இருந்தால் தவிர்த்துப்பாங்க. ஒரு டீனேஜ் ஆர் ஒரு 18-20 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னா, முக்கியமாக தன்னை பிஸியாக வச்சுக்காதவங்க, ரொம்ப வந்து வேலை இல்லாமல் ரொம்ப தனிமையில் இருக்கிறவங்க ரொம்பவே இதில் வந்து திரும்ப திரும்ப சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு உறவில் வந்து புதுசாக நுழையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரேக்கப்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஹீலிங் நடக்கும் இல்லையா. ஜஸ்ட் நான் தனக்கும் பேசுறதுக்கு ஒரு உறவு இருக்காங்க அப்படின்னு அப்புறம் அதில் திரும்ப போகுவாங்க. அதுக்கப்புறம் அதுவுமே எவ்வளோ தூரம் பயணிக்கும்னு நான் சொல்ல முடியாது. நம்ம என்ன சொன்னது மாதிரி தான். ஸோ அந்த உறவை நீங்கள் வந்து எத்தனை உறவுகளில் நீங்கள் ஜம்பிங் ஆனாலும் இறுதியா அந்த உறவுல இருக்கக்கூடிய சின்ன 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 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, அவங்களுடைய பிஹேவியர்ஸ் பிடிக்கலனாவோ, இல்லை அது கொஞ்சம் பேலன்சிங்கா இருக்கு, மேனேஜிங்கா இருக்குன்னா அந்த உறவுல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா தான் எந்த உறவுலையுமே இருக்க முடியும். ஸோ எந்த உறவுமே உங்களுக்கு பர்ஃபெக்டா அமையும்னு நீங்க அங்கே எதிர்பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஜம்பிங் தான் நடக்கும். ஸோ வந்து இப்போ ஒரு பிரேக்கப்புக்கு பிறகு திரும்ப ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து யார் முதல்ல போகிறாங்க? ஒரு ஆண் முதல்ல போகிறாங்களா இல்லை ஒரு பெண்ணா? அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு முறிந்து போன ரிலேஷன்ஷிப்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளோ காலம் தேவைப்படுது? காலம்லாம் இதில் சொல்ல முடியாதுடா. ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலாக இப்போ ஒரே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னே இப்போ சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு 4-5 ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது பெண்ணா இருக்கட்டும், ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு நேம் வந்து வச்சுக்கிறாங்க இப்போல்லாம். அதே மாதிரி ஒரு ஆணா இருக்கட்டும் நிறைய பெண்களோட பழகுறாங்க. அவங்களுக்கே அதை பத்தின புரிதல் இருக்காது. இவ ஒரு மாதிரியா எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறா, ரொம்ப நாங்கள் எங்களுக்குள்ள வந்து அது மாதிரி பெஸ்டின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் லவ்வர்னு ஒருத்தரை வச்சுக்கிறாங்க, அப்புறம் செக்ஷுவல் பார்ட்னர்னு ஒருத்தரை வச்சிருக்கிறாங்க. அப்படின்றப்போ இப்போ வந்து பிரேக்கப்ன்றதே இப்போ உள்ள காலகட்டம்ல பெருசா பாதிக்கலன்னே நான் சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனா பிரேக்கப்னு பாதிக்கணும்னா ஒரே ஒருத்தரை நீ வந்து ரிலேஷன்ஷிப்ல ஈடுபட்டு அவங்களே விட்டு நீ பெரியும் போதுதான் அது ரொம்ப உன்னை பாதிக்கும். இப்போ ஒன்னு பிரேக்கப் ஆகும்போது உனக்கு 4 வந்து ஸ்டாண்டிங்ல இருக்கும் பொழுது நீ என்ன பண்ணுவ, அதுல போய் சரி பண்ணிக்குவ.
சரியா? அதுதான் இப்ப ரியாலிட்டி. நான் ரியாலிட்டியா தான் பேசிட்டு இருக்கேன். அப்ப இதுக்கு ஒரு டைம் எடுக்குமான்னு நீங்க கேக்குற கொஸ்டின் வந்து இங்க பொருத்தமாகாது. டைம்லாம் இங்க கிடையாது. ஒண்ணு இல்லைன்னா த்ரிஷா இல்லைன்னா திவ்யா அப்படின்ற மாதிரி, த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரான்ற மாதிரி இப்ப அடுத்தடுத்தது பசங்க பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பொண்ணுங்களும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. எதுலையுமே ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆக மாட்டேன்றாங்க. ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப லெஷரா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப தெளிவா, நீ உனக்கு என்ன வேணும், உன்னுடைய தேவை என்ன, என்னுடைய தேவை என்ன, இது மாதிரி கொண்டு போய்ப்போம். இது லவ்வாவும் கொண்டு போய்க்க வேண்டாம், திருமணமாவும் கொண்டு போய்க்க வேண்டாம். உன்னையும் என்னையும் ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஜஸ்ட் பெஸ்டியா இருப்போம் இப்படின்னு ஒரு ரொம்ப புரிதலோடயே ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. அதுவுமே நடக்குது. அப்போ அதுல பிரேக்கப்ன்றதையுமே ரொம்ப கேஷுவலா 2 பேரும் மியூச்சுவலா முடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்ப யாருக்கு இங்க வலிக்க போகுது? 2 பேருக்குமே வலிக்காது. ரொம்ப தெளிவா இருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். மேம் இப்போ பிரேக்கப்ல இருந்துட்டு இன்னொரு லைக் ஒரு லவ் வருது அப்படின்னா வந்து அது எப்படி அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க? ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நான் ஒருத்தங்கள வந்து லவ் பண்ணேன் அப்படிங்கிறப்ப வந்து எப்படி இன்னொருத்தர் மேலே ஒரு காதல் வரலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனை பொறுத்தி வந்து சொல்லலை, பட் வந்து சொல்கிறேன் இப்படி இருக்காங்க. இல்லை நீங்கள் அது மாதிரியும் பர்சன்ஸ் 100ல ஒருத்தர் இருக்காங்க. சரியா? அவங்களுக்கு வேணா நம்ம இதை பேசுவோம். கேள்வியை மட்டும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அதாவது ஒரு லவ்லேருந்து நான் வெளியில வந்துட்டேன். எனக்கு லவ் பண்ணாமையும் இருக்க முடியல. ஆனாலும் இன்னொருத்தருக்கு நம்ம வந்து மனசை கொடுத்தோமே, அவரை நினைச்சிட்டு இருந்தோமே, அவர் வந்து போயிட்டாரு. ஆல்மோஸ்ட் உனக்கு டாட்டா காமிச்சிட்டு எண்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ நீ அவருக்கு உண்மையா இருந்து இப்போ எந்த அவார்டு இப்போ திரும்பி வந்து உன் வாழ்க்கையில அவர் கொடுக்க போறாரு? ஃபர்ஸ்ட் விஷயம், அவர் வந்து வாழ்க்கையில உனக்கு சஸ்டைன் பண்ணி இருந்து உன்னுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாங்கி உன்னுடைய லைஃப் வந்து வேற லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு மனுஷனா காரணமா இருந்து அவர் உன்னுடைய வாழ்க்கையில பாதி காலகட்டம் வரைக்கும் நீ உன்னை படிக்க வச்சிருக்காரு, உனக்கு எல்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு, ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்திருக்காரு ஒரு ஆண் உன் வாழ்க்கையில. அவர் தான் உன் லவ்வர். ஆனா ஒரு காலகட்டத்துல அவரை திருமணம் பண்ண முடியாத அளவுக்கு லைஃப் 2 பேருக்கு பிரேக் ஆயிடுச்சு சில சூழ்நிலைகளால. அப்போ நீ வந்து உன் லைஃப்ல நல்லா இருக்க, ஆனாலும் அந்த பர்சனை மறக்க முடியல. அப்படி ஒரு பர்சனை இருந்து நீ அவரை மறக்க முடியாம, வேற ஒருத்தரை நினைக்க முடியாம, வேற ஒருத்தரை லைஃப்குள்ள கொண்டு போக முடியாம ஒரு கில்ட்டி ஃபீலு இருக்கு அப்படின்னா அது நியாயமானது. ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. உன் லைஃப்ல தேவையில்லாம வந்துட்டு உன் மனசை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு காரணமே இல்லாம அந்த பிரேக்கப்புக்கும் பெருசா காரணங்கள் கிடையாதுன்றப்போ அது உனக்காகவே பிரிஞ்சுக்க முடியல, ஏதோ ஒரு காரணம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேருமே சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோன்ற ஒரு உறவுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உக்காந்துருக்கன்னா உன் லைஃப்ல இதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஒரு ஆணா இருக்கட்டும், இனக்கவர்ச்சின்றது இயற்கை. அந்த இனக்கவர்ச்சின்றது இயற்கை, அது அன்ஸ்டாப்பபிள் கூட. அப்போ அந்த இனக்கவர்ச்சி அன்ஸ்டாப்பபிள்ன்றப்போ அப்போ மனுஷனுக்கு உடலுறவுன்றது ஒரு அவசியம் இருக்கு லைஃப் எண்டு வரைக்கும். அப்போ அதுக்கு தான் அந்த திருமணம்னு ஒரு விஷயம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அந்த திருமணம்னு பண்ற போதுதான் அந்த இனக்கவர்ச்சியும் அந்த உடலுறவும் ஒரு கண்ட்ரோல்குள்ள வருது, ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வருது. அப்படின்ற பர்பஸுக்கு தான் அந்த திருமணம் வருது. ஸோ திருமணம் வரைக்கும், திருமணத்துக்கு முன்னாடியோ உன்னால கண்ட்ரோல் இல்லாம தான் உன்னுடைய உடல் உணர்வுகள் சார்ந்து மனம் சார்ந்து ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் உறவு உனக்கு தேவைப்படுதுன்னு தான் நீ லவ்ல விழற. அதுவே மேரிட்டல் லைஃபா மாறுது. அவரையே திருமணம் பண்றேன்னா ஓகே, டபுள் சந்தோஷம். எல்லாருக்கும் அந்த கல்யாண வாழ்க்கை அமையறது இல்லை. அப்ப பிரேக்கப் நடக்குது. அதுக்காக நீ உன் வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தை கூட கொடுக்காத ஒரு நபருக்காக நீ திருமணம் பண்ணாமையே அந்த லைஃபை கொண்டு போற அப்படின்னா மென்டலி பிசிக்கலி நீ எப்படி இந்த உலகத்தை சமாளிக்க முடியும்? அப்போ மென்டலி பிசிக்கலி நீ இந்த உலகத்தை சமாளிக்கணும் அப்படின்னா திரும்ப நீ திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையணும். இல்ல ஒரு ஆணை பார்த்து உனக்கு விருப்பம் வர்றதும் இயல்பு, அந்த ஆணையை நீ திருமணமா கொண்டு போறதுக்கும் இயல்பு. அப்ப திருமண வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகும்போதுதான் நீ ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வருவ. உன்னுடைய உடலும் மனதும் எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சு வீணா போகாம இந்த சமுதாயத்தின் முன்னாடி ஒரு கௌரவமாக வாழ முடியும். இல்ல மேரிட்டல் லைஃப்ல இல்லாம இருக்கும் பொழுது எப்படி வேணாலும் இந்த வாழ்க்கையை கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு சுதந்திரம் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா இதே மாதிரி பல ரிலேஷன்ஷிப்ல சிக்கி எந்த ஆணுமே உன்கிட்ட சஸ்டைன் பண்ணி வரமாட்டான். திருமண வாழ்க்கைன்ற ஒரு லைசன்ஸ் தான் நமக்கு கண்டிப்பா இந்த வாழ்க்கைக்குள்ள இருக்கணும்ன்ற ஒரு சட்ட விதிக்குள்ள நம்ம இருக்கோம்.
அப்போ வந்து இந்த லிவிங் டுகெதர் மாதிரிலாம் லிவிங் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கும்னா, நீ எப்போ வேணாலும் போயிடலாம், நான் எப்படி இதில் எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாதுன்றப்போ, அப்போ கடைசி காலகட்டம் வரைக்கும் உன்னோட கை கோத்துட்டு எப்படி வருவாங்க? அப்போ நீ தான் ஏமாறுற. அண்ட் மேம் இப்போ இருக்க ஜெனரேஷன் வந்து கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்களா ஒரு ரிலேஷன்ஷிப்ல? கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்களா? அதனால தான் பெண்கள் இப்போ திருமணம் பண்றதுக்கே பயப்படுறாங்களே. திருமணம்னாலே கமிட்மெண்ட் தானே. இப்போ ஒரு பெண்ணும் ஆணும் புதுசா லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பையன் எடுத்தோடனே என்ன எல்லா பசங்களுமே நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோன்னு விடுறானுங்களா? கண்டிப்பா நீ என்னோட லவ்வரு, நீ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணுங்குவாங்க. ஏன்னா ஒரு அதிக பொசசிவா இருப்பாங்க. அது ஆணும் இருப்பா, பெண்ணும் அப்படி இருப்பா. தன்னோட நீ எந்த பொண்ணையும் பேசக்கூடாதுடா, ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட பேசக்கூடாதுடா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போடுவா. அப்ப அங்கிருந்தே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ கமிட்மெண்ட்டுக்கு பயந்தே சில பேர் லவ்வே பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ என்னுடைய சுதந்திரம் பாதிக்குதுன்றத லவ் பண்றதுனே இப்ப பயப்படுறாங்க. அப்போ திருமணமும் அடுத்தது என்ன? கமிட்மெண்ட்டுக்காக தானே திருமணமே. அவங்க 2 பேரும் மியூச்சுவல் கமிட்மெண்ட்ல தானே அந்த திருமண வாழ்க்கையை நடத்தணும். உனக்கு பிடிச்சத நான் பண்ணணும், எனக்கு பிடிச்சத நீ பண்ணணும். 2 பேருக்குமே சில விஷயங்கள் பிடிக்கல ஒருத்தருக்கு ஒருத்தர்னா, அதை என்னன்னு பேசி தீர்த்துக்கிட்டு அதை சரி பண்ணிக்கணும். அதை வந்து ஒரு கணவர் சுதந்திரம் கொடுக்குறாரு, உன்னுடைய லவ்வர் வந்து சுதந்திரம் கொடுக்குறான்னா அந்த கமிட்மெண்ட் உனக்கு வந்து இருக்காது அந்த லவ் லைஃப்ல, மேரேஜ் லைஃப்ல. அப்போ அங்க கமிட்மெண்ட்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும்போது தான் அடுத்தது அது பிரேக்கப்பே ஆகுது. அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள அவங்களால இருக்க முடியல. நான் நினைச்ச மாதிரி நான் வாழணும், அது என்னுடைய சுதந்திரம்னு பேசுறவங்க லவ்க்குள்ளேயும் போக வேண்டாம், மேரேஜ் லைஃப்குள்ளேயும் போக வேண்டாம். உங்களை மற்றவங்களுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டு தன்னை அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள வச்சுக்க முடியாதுன்னா மேரேஜ் லைஃப் வேணாம். மேரேஜ் லைஃப்ன்றது டோட்டல் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், வேற லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுல மேனேஜருக்கும் நீ ஒத்து போகணும், லைக் மாமனார், லைக் மாமியார், நாத்தனார், உங்களுடைய கணவன் மட்டுமே அங்க கிடையாது. அப்போ ஓவரால் கமிட்மெண்ட்ஸ். ஸோ எப்படி நீ ஒரு ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு எல்லாரையுமே மேனேஜ் பண்ணாதான் அங்க ஒரு எம்ப்ளாயா நீ வந்து சஸ்டைன் பண்ண முடியுமோ, சர்வை பண்ண முடியுமோ, அப்படிதான் திருமண வாழ்க்கையும். அப்போ யாருகிட்டையுமே என்னால அக்செப்டன்ஸ் பண்ணி போக முடியாது, அடாப்ட் ஆக முடியாது, நான் போன போக்குல தான் நான் போவேன்னா மேரேஜ் லைஃப்குள்ள என்டர் ஆகக்கூடாது. ஒரு லவ் இருக்கும், பட் பிரேக்கப் ஆயிருக்கும். அவங்க வந்து கல்யாணம் பண்ணி போயிருப்பாங்க, இவங்க மட்டுமே இருப்பாங்க. ஆனால் எவ்வளோ வருஷம் ஆனாலும் எனக்கு அவங்கள மறக்கவும் முடியல, அந்த இடத்துல இன்னொருத்தங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கல்ல. அது என்ன காரணம்? அண்ட் வந்து அவங்க எப்பவுமே அப்படி தான் இருப்பாங்களா, இல்லை அது வந்து ஜஸ்ட்டு அவங்க அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்களா, அவங்கள மாற்றிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். இது வந்து லவ்லேருந்து லவ் ஃபெயிலியர் ஆகி வெளியில வந்துட்டாங்க. அந்த லவ்வர் ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு திருமணம் ஆயிட்டு அவங்க வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டாங்க. இவங்க அந்த எகைன் ஏமாற்றுவாளி, அந்த இளிச்சவாயினே சொல்லலாம் இவங்கள. எகைன் அவங்களையே நினச்சிக்கிட்டு காலமா 5 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும், காலங்காலமா இன்னும் அவங்கள என்னால் மறக்க முடியல, அவங்க இருந்த இடத்துல இன்னொருத்தரை என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல, அதனால எனக்கு மேரேஜே வேணான்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டைன் குரூப்ஸ் இருக்கு. ஆனா அவங்கள நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒன்று பொண்ணு கிடைச்சிருக்காது, இல்லை பையன் கிடைச்சிருக்காது. திருமண வாழ்க்கைக்கு தோதுவான அமைப்பு அமைஞ்சிருக்காது. அதனால இந்த காரணத்தை சொல்லிட்டு அவங்களாம் ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு தான் நான் இங்க சொல்லுவேன். கண்டிப்பா யாராலையுமே ஒரு செக்ஷுவல் லைஃப் இல்லாம இருக்க முடியாது. ஒரு ஏஜ் காலகட்டத்துக்கு அப்புறம் 30 வயசுக்கு மேல ஏதாவது ஒன்று கிடைக்குதா கல்யாணம் பண்ணிப்போமான்னு ஒரு பெண்ணும் மனது இறங்கி வந்துருவா. எவ்வளோ பெரிய ஆள் படிச்சிருந்தாலும், நீ எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும், தனக்குன்னு ஒரு கணவன் வேணும், குழந்தைகள் வேணும், குடும்பம் வேணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவா. அது எவ்வளோ பெரிய ஆளை லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் சரி. அதே மாதிரி தான் ஒரு ஆணும் 30 வயதுக்கு மேல வீட்டில் பார்க்கட்டும், பொண்ணு பார்க்கட்டும்னு சொல்லும் போது இளம் வயதுல அந்த பெண்ணையே நினைச்சிட்டு இருப்பாங்க லவ் ஃபெயிலியர்ல. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆகுறதே பெரிய விஷயம்னு அந்த மெச்சூரிட்டி வரும் இல்லையா, நமக்கு கல்யாண வாழ்க்கை வேணும், நம்மளோட படிச்சவங்க வேலை பார்த்தவங்க எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிட்டுங்கும் போது பொண்ணு தேடுவாங்க, பொண்ணு கிடைக்காது. அப்படி இப்படி 40 வயசு ஆயிடும். 40 வயசானோன்னா நான் என் காதலியே நினைச்சிட்டு நான் இன்னும் இருக்கேன் அப்படின்னு ஊர் உலகத்துக்காக சொல்றது தானே தவிர, எல்லாருக்குமே ஒரு பப்பி லவ் இருக்கும் மனசுல. நிறைய வந்து டீனேஜ்ல பெண்களை கடந்து வந்திருப்பாங்க, ஆண்களை கடந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பர்சன் க்ரஷ்ன்னு எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்குமா.
அது இல்லைன்னுலாம் யாருமே இதயத்துல கை வச்சு எனக்கு அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. ஆனா அதெல்லாம் இருந்தால் கூட திருமண வாழ்க்கைன்றது ரொம்ப பிராக்டிக்கலா மனுஷனுக்கு அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது நடக்கக்கூடியது. அதுக்கு அது நடக்காததுக்கு இதுதான் காரணம்னு சொல்றாங்க இல்லையா? அதை நான் ஏத்துக்க முடியாது, நம்ப முடியாது. அது வந்து ஒரு காரணமா சொல்லிக்கிறது தான். திருமண வாழ்க்கை அந்த கரெக்டான ஏஜ்ல பண்ணாம இப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு மறுபடியும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, பையன் கிடைக்க மாட்டேங்குதுன்றதுக்கு இதை ஒரு காரணமா சொல்றாங்கன்னு தான் நான் பாக்குறேன். அண்ட் ஃபைனலா மேம், இப்படி ஒரு கருத்து இருக்கு. லைக் ஒரு பெண் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு என் கார்டு போட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த ஆணை பத்தி நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அதே டைம் ஒரு ஆண் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சாலுமே அந்த பெண்ணையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குல்ல. இப்போ மூவிஸ்ல வந்து போர்ட்ரேலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி? அதாவது ரிலேஷன்ஷிப் முடிஞ்சுமே 2 பேருமே அவங்களையே நினைச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு ஒரு பெண் வந்து ஈஸியா மூவ் ஆன் ஆகிடுறா, அதே டைம் ஆண் வந்து அந்த நினைப்புல தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு காலகட்டத்துல பழைய விஜய் மூவில எல்லாம் காமிச்சாங்க, ஷாஜஹான்ல காமிச்சாங்க. அண்ட் நிறைய மூவி அது மாதிரி தனுஷ் மூவிலாம் கூட இருந்தது. மூவி வைஸ் போனோம்னா இப்ப நான் படிச்ச காலகட்டத்துல எல்லாம் வந்து என்னுடைய சீனியர் பீப்புள் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணாங்க. இப்ப பாரு தாடி வளர்த்துக்கிட்டு அதே பொண்ணை நினைச்சிட்டு இருக்கான். அது அந்த காலம்தான். இந்த காலத்துல நான் ஆல்ரெடி சொன்னதுதான், பசங்க ஆல்ரெடி ரொம்ப தெளிவா இருக்காங்க. இது இல்லைன்னா இது இல்லைன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. பொண்ணுனா ஒரு 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 ஆண் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரே மெசேஜ 10 பொண்ணுக்கும் ஒரே மாதிரி அனுப்புவான். சரியா? ஒரு பெண் வந்து எப்படி வந்து ஒரு ஆணை தேடுவா அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச். பாக்குறதுக்கு அழகா இருக்கானான்னு இல்ல, 10 பேர்ல அவன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கான். லைக் புள்ளிங்க ஒன்று கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப யங்ஸ்டர்ஸ் விரும்பக்கூடிய பெண்கள் யாரா இருக்காங்க? 10 பேர்ல நீ தனியா தெரியுறனா நீ லவ் பண்றதுக்கு லாயக்கான ஆளு அப்படின்னு தான் ஒரு புரிதல் இருக்கு இப்ப உள்ள பெண்களுக்கு. அவங்க லைஃப் பார்ட்னரா ஆகணும், லைஃபுக்கு ஒத்து வருவாங்களா, தனக்கு ஹஸ்பண்டா மாத்திக்கலாமான்றதெல்லாம் நான் இப்ப பேச வரல. அவங்களுக்கு ஈர்ப்பு இப்ப எப்படி இருக்குன்னா இப்ப உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு புள்ளிங்கோ ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆணை விரும்புறாங்க. எல்லாரையும் விட தன்னை வந்து தனிச்சு காமிக்கிற ஒரு நபர். அதுதான் பெண்களுடைய ஈர்ப்பா இருக்கு. ஸோ பெண் வந்து அப்படிதான் அப்ரோச் பண்றா, அப்படிதான் மயங்குறா. ஆண் எப்படின்னா அது ஒரு 10 பெண்ணா இருந்தாலும் 10 பெண்ணுக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரை பண்றான். அதுல எந்த பொண்ணு ஒத்து வராலோ அந்த பொண்ணுக்கு வந்து லவ் ஸ்டார்ட் பண்றான், அது ஃப்ரெண்ட்ஷிப்பா ஸ்டார்ட் பண்றான், என்னவா இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்ட் பை வச்சிருக்கான். அப்போ இது பிரேக் ஆயிட்டுனா அடுத்தது அந்த பொண்ணுகிட்ட பேசலாம். அப்படிதான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரியான அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனோன்னு அதே பொண்ணை நினைச்சிட்டு இருக்கிற காலகட்டம்லாம் நான் +2 படிக்கும் போதே போயாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ வந்து லைக் இப்போ பிரேக்கப்புக்கு பிறகு லவ் அப்படிங்கிறதே வந்து அது ரொம்ப ஈஸியாக போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து முன் வச்சிங்க. அதே டைம் வந்து இப்போ அதே பொண்ணை நினச்சிக்கிட்டு இருக்கேன், இல்லை அதே பையனை நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உலகத்துக்கு வந்து சும்மா சாக்கா சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் உங்களை சந்திக்க நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, லவ்வாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பு, என்னென்ன பேர் இந்த காலத்தில் வச்சுருக்கீங்களோ எதுவாக இருக்கட்டும், நீ தனி ஒரு மனுஷனா தனி ஒரு மனுஷியா உன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இந்த உலகத்தில் நீ ஒரு லெவலில் சாதிச்சுட்டு வரலன்னா இந்த உலகம் உன்னை மதிக்காது. அது உன் லவ்வரோ இல்லை உன்னுடைய பெஸ்டியோ உன் பாய் ஃப்ரெண்டோ உன்னுடைய கணவரோ, சரியா? அது பெண்ணுக்கு. அதே மாதிரி ஆணுக்குமே உன்னுடைய மனைவி வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில பெண்ணுடைய ரோல்ல வரக்கூடிய அதர் உறவுகள், அது மாதிரி ஆணுடைய ரோல்ல வரக்கூடிய உறவுகள். நீ நாளைக்கு வாழ்க்கையை சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா உன்னை நீ அடையாளப்படுத்திக்கணும், ஒரு தனி ஒரு ஆளா நீ சாதிக்கணும், உன்னை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கு எந்த ஒரு விஷயம் தடையா இருக்கோ, உன்னை வீக் ஆக்குதோ, உன்னை தடை பண்ணுதோ, உன்னை பிரேக்கப்னோன்னா இவ்வளோ ஃபீல் பண்ணி உன்னை வந்து காயப்படுத்தி உட்கார வைக்குதோ அந்த விஷயங்கள் வேண்டாம். என்ன விஷயம்லாம் நீ வந்து ஒதுக்கிட்டு இதெல்லாம் ஒதுக்க முடியும்னு நான் சொல்லவில்லை. இதெல்லாம் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனாலும் தனி ஒரு மனுஷியா தனி ஒரு மனுஷனா என் வாழ்க்கையிலக்கான முன்னேற்றத்துக்கு நான் ஓடிட்டு இருக்கேனா, இதனால இந்த டிஸ்டர்பன்ஸ்னால நான் என்னுடைய முன்னேற்றம் ஏதாவது பாதிச்சிருச்சா? பாதிக்காம இருந்தா சந்தோஷம். பாதிக்குதுன்னா முதல்ல அதை பிரேக்கப் பண்றதுக்கு துணியாதன்னு தான் சொல்லுவேன்.
தூக்கி ஓரம் வச்சுட்டு உன்னுடைய வேலையை பாரு. அதுதான் என்னைக்குமே கை கொடுக்கும். மற்றது எல்லாமே உன்னுடைய வேலை, உன்னுடைய சம்பாத்தியம், உன்னுடைய அடையாளம்னு நீ வந்துட்டீன்னா அதுக்கப்புறம் அது எல்லாமே உன்னை தேடி பொண்ணுங்க வருவாங்க, உன்னை தேடி பசங்க வருவாங்க. உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய போகுது. கணவனோ மனைவியோ நல்லா அமைய போகுது. அந்த கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறமுமே நீ ஒரு நல்ல ஏர்னிங்ஸ்ல இருந்தாதான் அந்த வாழ்க்கையை சஸ்டெயின் பண்ண முடியும். அப்போ அதுதான் வாழ்க்கையினுடைய நிஜம். உன்னை நீ இந்த வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு தயார்படுத்திக்கிறியோ அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு சொல்றேன். அப்பதான் மற்றவங்களை நீ சமாளிக்கவே முடியும், இந்த உலகத்தை சமாளிக்கவே முடியும். இன்னொருத்தவங்க இல்லை என் வாழ்க்கையிலன்னா இந்த வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நீ நினைச்சேன்னா அது முதல் முட்டாள்தனம். யாருமே இல்லைடா இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து ஆகணும் அப்பனா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் கை கொடுக்கும்? உன்னுடைய தனிப்பட்ட சாதனைகளும் தனிப்பட்ட திறமையும் தான் கை கொடுக்கும். ஸோ அதை வளர்க்குறதுல மட்டும்தான் நீ ஃபோக்கஸாக இருக்கணும். மற்ற இதை சுற்றிலும் உள்ள உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற இத்தனை விஷயங்கள் எல்லாம் பண்ணுது அப்படின்னா அது உன்னை ரொம்ப ஃபோக்கஸாக உன்னை கெடுக்குது அப்படின்னா அதை விட்டு நீ தள்ளி வர்றது ரொம்ப நல்லது. இது சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.